மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தமிழ்நாடு பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. இன்று சென்னை ஐஐடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பதிலாக இணை அமைச்சர் சுகந்தா மஜும்தார் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சு காரணமாக தமிழ்நாட்டில் அவருக்கு எதிர்ப்பு வலுவாகி வரும் நிலையில் அவரது இந்த சென்னை பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தர்மேந்திர பிரதான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுக்கிறது, அதனால் தமிழகத்திற்கு கல்விக்கான நிதி வழங்க முடியாது என கூறியிருந்தார். தமிழகம் முழுவதும் மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டுமே ரூபாய் 2152 கோடி கல்வி நிதியை விடுவிப்போம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியது தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து மத்திய கல்வி அமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட பலரும் கண்டனம் தெரிவித்தனர். மாணவர்களின் நலன் கருதி கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதினார். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக குறுகிய பார்வையுடன் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாகவும் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் எனவும் தர்மேந்திர பிரதான் பதில் கடிதம் எழுதியிருந்தார். தற்போது மும்மொழி கொள்கை விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டங்களில் இறங்கியுள்ளன. திமுக மாணவரணி சார்பிலும் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இந்த நிலையில் இன்று சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற இருந்த நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கலந்து கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அவரது வருகை ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவருக்கு பதிலாக மத்திய இணையமைச்சர் சுகந்தா மஜும்தார் பங்கேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டது. தமிழகத்திற்கு கல்விக்கான நிதி வழங்க மறுத்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சென்னைக்கு வந்தால் அவருக்கு கடும் எதிர்ப்பு ஏற்படும் என்பதால் தான் அவரது இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்று சென்னை வருகிற போது அவருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் என அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.